மறத்து போன இந்த சமுதாயத்தில் உதவி என்னும் சொல்லும் இரக்கம் என்கிற சொல்லும் விளக்கம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்கிற உயரிய நோக்கத்தோடு ஏழை எளிய மக்கள், ஆதரவற்றவர்கள், சாலையோரத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற முதியவர்கள், எல்லா தரப்பு மக்களுக்கும் உணவு, அந்த பசியை போக்கக்கூடிய ஒரு உயரிய எண்ணத்தை, நோக்கத்தை இறைவன் இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அறக்கட்டளை என்கிற ஒரு பெயரில் அருமை ஐயா ஆர்டிஎன் கோவிந்தன் அவர்களை அந்த இருதயத்தில் ஒரு தாக்கத்தை உருவாக்கி ஒரு ஏவுதலை செய்திருக்கிறார் இறைவன் என்பதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை தேடி அவர்களுக்கு ஆகாரமும் தேவையான உதவிகளும் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு இறை தூதராக, கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு புனிதனாக இந்த அறக்கட்டளையின் நிறுவனர் அருமை ஐயா ஆர்டிஎன் கோவிந்தன் அவர்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அறக்கட்டளையின் சார்பாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஈரமிழைந்த நல் இதயங்களை இங்கு வரவழைத்து இந்த திருவேற்காட்டு பகுதியில் இந்த விஎஸ் மகால் என்கிற இடத்தில் எண்ணற்ற ஏழை மக்கள் வரச் செய்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி மதிய ஆகாரம் வழங்கியது மட்டுமல்லாமல் அந்த இந்த உலகத்தில் யாரும் பாராட்ட மாட்டாங்க, நன்றி சொல்ல மாட்டாங்க, அது மறந்து போச்சு. இப்படிப்பட்ட உதவி செய்யக்கூடிய மனிதநேயமிக்க மறுபிறவிகளை, கடவுளின் தூதர்களை இங்கு ஒன்றாக இணைத்து வரவழைத்து எல்லோருக்கும் விருதுகள் வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தி இன்னும் மேலும் உங்களைப் போல எண்ணற்ற மக்கள், எண்ணற்ற ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற தாக்கத்தை உருவாக்குவதற்கு இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் எண்ணற்ற சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். திருவேற்காடு காவல் ஆய்வாளர் ஐயா விஜய் கிருஷ்ணராஜ் அவர்களும், மாங்காடு காவல் ஆய்வாளர் மரியாதைக்குரிய அம்மா ஜோதிலட்சுமி அவர்களும் இங்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள். மற்றும் இங்கு திருநெல்வேலியிலிருந்து வரக்கூடிய அருமை சகோதரர் டெலி ராஜா அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே அந்த டிவி, இந்த யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. தேடி தேடி உதவி செய்யக்கூடிய மனிதர். இப்படிப்பட்ட மனிதர்கள் இவ்வளவு நாள் இல்லாமல் போனார்கள். இப்பொழுது இறைவனால் பார்த்து உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அதுபோல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய அருமை சகோதரர் தம்பி ஐயப்பன், அவர் ஏழை நடுத்தர குடும்பத்தை சேர்ந்திருந்தாலும் கூட கிரிஜா ராணி, அன்பு சகோதரி கிரிஜா ராணியும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ராணி அம்மாள் அவர்களும் இந்த மிகப்பெரிய ஒரு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே 38 குடும்பத்தாருக்கு வீடுகளை கட்டி கொடுத்து அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு வழி செய்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இந்த அறக்கட்டளையின் சார்பாக வாழ்த்துகிறது மட்டுமல்ல, இங்கு போரூர் பகுதியில் ஐயா அறக்கட்டளை சார்பாக ஐயா சுவாமிகள் போரூர் அருமை ஐயா ஐயப்பன் மற்றும் அவர்களோடு இணைந்து நற்பணி செய்யக்கூடிய ஈரமடைந்த நல்ல சகோதரிகளும் வந்திருக்காங்க. அவங்களையும் நாங்கள் வாழ்த்தி கௌரவிக்கிறோம். இங்கே வந்திருந்த ஒவ்வொரு இருதயங்களும் இன்றைக்கி நிறைய பேர் நலத்திட்ட உதவிகள் இங்கே வந்திருக்காங்க. நிறைய உதவி செய்யக்கூடியவங்களும் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அறக்கட்டளை ட்ரஸ்ட் சார்பாக, ஆர்டிஎன் கோவிந்தன் ஐயா சார்பாக எல்லாரையும் வாழ்த்துவதிலும், இன்னும் உங்கள் அனைவருடைய மக்கள் சேவையில் மகத்தான சேவை செய்திட உங்களுக்கு எண்ணற்ற வழிகளில் என்னென்ன உதவிகள் உண்டோ இந்த அறக்கட்டளை சார்பாக தெரிவிப்பது மட்டுமன்றி, மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பாக எங்களுடைய ஆதரவையும் உங்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் என்றென்றும் நாங்கள் உங்களோடு பயணிப்போம் என்பதை இந்த நல்ல ஒரு தருணத்தில் நான் சொல்லிக்கொண்டு, இங்கு உதவி செய்த ஆர்டிஎன் கோவிந்தன் ஐயாவுக்கு இந்த அறக்கட்டளை சார்பாக இந்த மண்டபத்தை ஏற்பாடு செய்து தந்த அருமை ஐயா மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய முன்னாள் கவுன்சிலர் திருமலை ராஜா மற்றும் இங்கு வந்திருந்த ஒவ்வொரு அண்ணாதுரை, ஐயப்பன், இப்படி எண்ணற்ற ஈரமடைந்த நாள் இதயங்கள் இந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்தாங்க. எல்லோரையும் வாழ்த்துகிறோம். அது மட்டுமல்ல, பத்திரிகையாளர்கள் உங்களையும் நாங்கள் இந்த அறக்கட்டளையின் சார்பாக வாழ்த்தி, இந்த அறக்கட்டளைக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஆர்டிஎன் கோவிந்தன் ஐயாவுடைய மகன் மற்றும் குடும்பத்தாரையும் மற்றும் நண்பர்களையும் நாங்கள் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பாகவும் இந்த அறக்கட்டளையின் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துகிறோம். மக்கள் பணியில் மகத்தான சேவை உங்கள் தொடரட்டும். மறுஜென்மம் இருக்கா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படியே மறுஜென்மத்தில் நம்ம பிறந்தால் கூட இப்படிப்பட்ட ஈரமிழைந்த நல் இதயங்களோடு ஒரு நல்ல நிகழ்வில் நாம் சந்திப்போமா என்பது உறுதி கிடையாது. ஆகவே இருக்கும் வரை பிறரிடம் அன்பு செய்யுங்கள்,
இறக்கும் வரை உங்களால் முடிந்ததை இந்த உலகுக்கு செய்யுங்கள். உங்கள் சந்ததிகள் இந்த உலகம் போற்றட்டும். நன்றி. என் பேர் ராஜேஸ்வரி. நான் மகளிர் குழு தலைவியாக இருக்கேன். ஒரு 2000 பேருக்கு கோவிந்தராஜ ஐயாவை பார்க்க வந்தேன். நாங்கள் போரூரில் ஐயா கோவில் வச்சுருக்கோம், காரம்பாக்கத்தில் ராஜராஜன் தெருவில். ஐயாவுக்கு கோவிந்தராஜ ஐயா மூலியமாக அழைப்பு வந்தது. சரி, இங்கே பார்க்கலாம், மக்களுக்கு பொது சேவை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு தகவல் வரும். எங்களை அழைச்சாங்க. இங்கே பார்த்தா மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நிறைய மக்களுக்கு தேவையற்ற புடவையிலேருந்து சாப்பாடு, ப்ரெட்டு எல்லாமே கொடுத்துட்ருக்காரு. ஸோ எங்களுக்கு இது பார்த்து ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருந்தது. பத்தாக்குறைக்கு நிறைய பெரிய பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் அவங்க இந்த கோவிந்தராஜ ஐயாவை மதித்து நிறைய அதிகாரிகளாக வந்திருக்காங்க. அவங்கள மதித்து அவங்கள கௌரவித்து ஷீல்டு கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதேமாதிரி இந்த சேவை கோவிந்தராஜ ஐயா கூட நிறைய பேர் பகிர்ந்து உங்களுடைய தேவைகளை செய்யுங்க. தனியாக சில பேர் செய்ய முடியாது, இவங்கள மாதிரி ஆளும் கூடலாம் சேர்ந்து பயணிகள்கிட்ட இந்த நேரத்தில் இந்த கருத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன்.